அனைவருக்கும் இனிய வணக்கம். ஜாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரியில் மாணவ ஆசிரியர்களின் செயல்நிலை ஆய்வு திறன்களை விருத்தி செய்தல் எனும் தலைப்பிலே இன்றைய தினம் நான் உங்களோடு கலந்துரையாட வந்திருக்கின்றேன். எங்களுடைய தலைப்பு என்னவென்றால் ஆய்வு மற்றும் செயல்நிலை ஆய்வு பற்றிய தலைப்பில் தான் சசிகுமார் சரண்யா ஆகிய நான் உங்களோடு சிறிய கலந்துரையாடலை மேற்கொள்ள இருக்கின்றேன். எந்த ஒரு செயற்பாடாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு நோக்கம் ஒன்று இருக்கும். அந்த வகையிலே இந்த செயல்நிலை ஆய்விலே எங்களுடைய நோக்கம் என்னவென்றால் ஆய்வினுடைய எண்ணக்கரு, ஆய்வினுடைய வகை, ஆய்வினுடைய நோக்கம், செயல்நிலை ஆய்வு மற்றும் எண்ணக்கருக்கள், செயல்நிலை ஆய்வு மாதிரிகள், கல்வி செயல்நிலை ஆய்வு எண்ணக்கரு, ஏனைய ஆய்வுகளில் இருந்து செயல்நிலை ஆய்வு வேறுபடுகின்ற விதம் மற்றும் இயல்புகள், செயல்நிலை ஆய்வின் தொடக்க புள்ளி மற்றும் ஆசிரியரும் செயல்நிலை ஆய்வின் வகைப்பாகவும் ஆகிய விடயங்களை இன்றைய தினம் நாம் அறிய இருக்கின்றோம். இதுதான் எங்களுடைய ஆய்வினுடைய மிக முக்கியமான நோக்கங்களாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த ஆய்வினூடாக இதனை பார்க்கின்றவர் அல்லது வாசிக்கின்றவர்கள் அல்லது அதனை மேற்கொள்கின்ற நபர் பெற இருக்கின்ற பேறுகள் என்னவென்றால் அறிவை பெறும் வழிகளை அறிந்து கூறுவது. அடுத்ததாக ஆய்வு என்கின்ற எண்ணக்கருவினை அவர் அறிந்து விளங்கி கூறுவதாக இருக்கும் மற்றும் ஆய்வினுடைய வகைகளை இனங்காணல். அடுத்ததாக ஆய்வின் நோக்கங்களை இனங்கண்டு முன்வைத்தல் மற்றும் செயல்நிலை ஆய்வினுடைய வரவிலக்கணத்தினை அறிந்து கூறுதல், செயல்நிலை ஆய்வு ஏனைய ஆய்வுகளில் இருந்து வேறுபடுகின்ற விதத்தினை அறிதல் மற்றும் செயல்நிலை ஆய்வு மாதிரிகளை முன்வைத்தல் மற்றும் கல்வியில் பயன்படுத்தும் செயல்நிலை ஆய்வுகளை அறிதல் மற்றும் செயல்நிலை ஆய்வினுடைய இயல்புகளை அறிதல், செயல்நிலை ஆய்வின் தொடக்க புள்ளியை இனங்கண்டு அடையாளம் காட்டுதல் மற்றும் ஆசிரியர் செயல்நிலை ஆய்வு வகைபாகத்தை ஏற்று தமது வாழ்மைத்துவ விருத்திக்கு பயன்படுத்துதல் போன்ற பேறுகளை அடையக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த ஆய்விற்கான வழிகள், அதாவது அதற்கான தகவல்களை எவ்வாறான முறைகளில் பெற்றுக் கொள்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அதாவது இயற்கையான மனித ஆர்வம், அதாவது இயற்கையாகவே தன்னுடைய பிறப்பிலேயே அவருக்கு என்ன செய்கின்றது என்றால் அது தொடர்பான ஒரு ஆர்வம் இயற்கையாக தூண்டப்படுவதாகவும், அடுத்ததாக மெய்யுணர்வினூடாகவும், பரிசோதனைகளூடாகவும், அனுபவத்தினூடாக, தர்க்கம், மரபு, தொல்பொருள், காரண காரிய தொடர்பு மற்றும் ஏனைய ஆய்வுகளின் ஊடாகவும் இவர் என்ன செய்கின்றார்? ஆய்வு பெறுகின்ற நபர் தனக்குரிய தகவல்களை பெற்றுக் கொள்கிறார். அடுத்ததாக பார்க்க இருக்கின்றோம் ஆய்வு என்றால் என்ன, அது பற்றிய தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். எப்படி இருக்கும் ஆய்வு, அதை எவ்வாறு நாம் தெரிந்து கொள்வது என்று. அந்த வகையில் ஆய்வு என்கின்ற எண்ண கருவை நீங்கள் பாருங்கள். ஆய்வு என்பது புதிய அறிவை உருவாக்குதல். இந்த ஆய்வினூடாக ஒரு நபருக்கு புதிய அறிவு, அவருக்கு இருக்கின்ற அறிவை விட மேலதிகமாக ஒரு விடயத்தை கற்றுக்கொள்ளவும் தெரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கின்றது. அடுத்ததாக உள்ள அறிவை இற்றைப்படுத்துதல், அவருக்கு அந்த ஆய்வு தொடர்பாகவோ அல்லது அந்த காரணத்தினூடாக அவருக்கு இருக்கின்ற அறிவை மேலும் விரிவாக்கம் அடையக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக ஒரு பிரச்சனையை விஞ்ஞான முறையூடாக தீர்வு காணவும் முன்னெடுக்கப்படும் திட்டமிட்ட மற்றும் முறையான செயல்முறையை இந்த ஆய்வு என்று நாம் குறிப்பிடுகின்றோம். அடுத்ததாக இந்த ஆய்வுக்கு ஒரு நோக்கங்கள் இருக்கும். இந்த ஆய்வினூடாக எதற்காக நீங்க ஆய்வை மேற்கொள்கின்றோம், என்ன காரணத்துக்காக இதனை நாம் மேற்கொள்கின்றோம் என்ற ஒரு தெளிவு இருக்க வேண்டும். என்ன நோக்கங்களுக்காக இது மேற்கொள்ளப்படுகின்றது என்றால் புதிய அறிவை உருவாக்குதல், அடுத்ததாக உண்மையை கண்டறிதல். ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் அது என்ன, எவ்வாறு ஏற்பட்டது, எதற்காக ஏற்பட்டது, அதற்கான தீர்வு என்னென்று கண்டுபிடிப்பதற்காக உண்மையை கண்டறிதல் என்று அதை நாம் கூறுகின்றோம். அடுத்ததாக அறிவின் புதிய மீளாக்கம், புதிய எண்ணக்கரு மற்றும் கோட்பாடுகளை நிறுவுதல். ஆய்வினூடாகத்தான் அதிகளவான கோட்பாடுகள், கொள்கைகள் என்பன உருவாக்கப்படுகின்றது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அதுபோன்றுதான் இந்த ஆய்வுடைய நோக்கங்களில் மிக முக்கியமானதாக இது இருக்கின்றது. அடுத்ததாக புதிய சிந்தனையை வெளிக்கொணருதல், கொள்கைகளை உருவாக்குதல், வான்மைத்துவ விருத்தி மற்றும் பிரச்சனைகளுக்கான தீர்வு காணுதல் என்பன இந்த ஆய்வினுடைய முக்கியமான நோக்கங்களாக, அதனுடைய அடிப்படையாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ஆய்வினுடைய வகைகள். ஆய்வு
எவ்வாறு நாம் நினைக்கின்றோம் ஆய்வு என்பது வெறுமனை ஒரு பிரச்சனைக்கான தீர்வு காண்கின்ற முறை என்று நினைக்கின்றோம். ஆனால் இந்த ஆய்வுகளிலேயே பல்வேறுபட்ட நோக்கங்களை அடிப்படையாகவும் தரவுகளையும் அதற்காக பயன்படுத்துகின்ற உத்திகளின் அடிப்படையில் இந்த ஆய்வு எவ்வாறு என்றால் வேறுபடுகின்றது. எவ்வாறு வேறுபடுகின்றது என்றால் ஆய்வினுடைய வகை, அதனுடைய நோக்கம், தரவு வகை மற்றும் செயல்முறை அடிப்படையில் பின்வருமாறு இந்த ஆய்வினை நாம் வகைப்படுத்துகின்றோம். பாருங்க, நோக்கத்தினுடைய அடிப்படையில் ஆய்வு புதிய அறிவினை பெறுவதற்காகவும், அடுத்தது பயன்பாட்டு ஆய்வு என்பது நடைமுறை பிரச்சனைக்கு தீர்வு காண்பதாகவும் இருக்கும். அடிப்படை ஆய்வு என்பது எவ்வாறு என்றால் ஒரு புதிய அறிவை, அந்த விடயம் தொடர்பான புதிய அறிவை பெற்றுக் கொள்வதாகவும், பயன்பாட்டு அறிவு என்பது நடைமுறையில் இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு, அதாவது வகுப்பறையோ அல்லது அவர் வேலை செய்கிற ஒரு நிறுவனம் சார்ந்ததுல நடைமுறை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பதைத்தான் நாம சொல்லுவோம் பயன்பாட்டு ஆய்வு என்றும். அடுத்தது தரவின் அடிப்படையில் இந்த ஆய்வு எப்படி வேறுபடுகிறது என்றால் பண்புசார், அதாவது எண்ணம், கருத்துக்களை ஆய்வு செய்தல் போன்றவற்றின் ஊடாக பண்புசார் ஆய்வு என்று சொல்கின்றோம். அளவு ஆய்வு என்பது இது அளக்கக்கூடியது, அதாவது எண்கள், தரவுகள் மற்றும் புள்ளிகள் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்கின்ற ஆய்வு நாம் சொல்வது அளவு ஆய்வு என்று. செயல்முறை அடிப்படையில், அதாவது பிரயோகத்தின் ஊடாக மேற்கொள்கின்ற ஆய்வு நம்ம எப்படி விவரிப்பு ஆய்வு. ஒரு நிகழ்வு என்ன செய்யறது, விவரித்து கூறுவதாக இந்த ஆய்வு அமைய பெற்றிருக்கும். பரிசோதனை ஆய்வு என்பது நாம் அனைவருமே தெரிந்தது. அதாவது ஏதாவது ஒரு காரணத்தை அடிப்படையாக கொண்டு காரண காரிய விளைவுதான் இந்த பரிசோதனை ஆய்வுடைய முக்கியமாக இருக்கிறது. அடுத்தது செயல்நிலை ஆய்வு. இந்த செயல்நிலை ஆய்வுதான் உடனடியாக ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு ஆய்வு. இந்த ஆய்வினை தான் அதிக அளவுல ஆசிரியர்கள், ஒரு துறை சார்ந்தவர்கள் தமது வாழ்மையை விருத்தி செய்வதற்கும் அந்த துறையில் ஏற்படுகிற பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கும் இந்த அடிப்படை உடனடி தீர்வு காண்கின்ற இந்த செயல்முறை ஆய்வினை, இந்த செயல்நிலை ஆய்வினை தான் பயன்படுத்துவார்கள். அப்ப அது தொடர்ச்சியாக நம்ம என்ன செய்கிறோம், செயல்நிலை ஆய்வு பற்றிய விளக்கங்களை பார்க்கிறோம். பாருங்க, செயல்நிலை ஆய்வு என்றால் என்ன, ஆய்வு பற்றி பார்த்தோம், அதனுடைய பிரிவுகளை பார்த்தோம். இப்ப என்ன நடக்குது என்றால் மிக முக்கியமான செயல்நிலை ஆய்வு பற்றி பார்க்கிறோம். அது என்றால் என்ன, செயல்நிலை ஆய்வு என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். உடனடி பிரச்சனைகளை தீர்க்கும் பிரயோக ஆய்வு, அதாவது ஒரு குறித்த நடைமுறை பிரச்சனையை தீர்க்க குறிப்பிட்டு, அதாவது திட்டமிட்டு மேற்கொள்ளப்படும் சுழற்சி அடிப்படையிலான ஒரு ஆய்வு. அப்படி என்றால் என்ன என்றால் ஏதாவது ஒரு சூழல்ல ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனைக்கு, சரியா, அந்த பிரச்சனையை உடனடி தீர்வு காண்பதற்காக அதனை திட்டமுறை, என்ன பிரச்சனை என்று முதல்ல பார்க்கிறது, அந்த பிரச்சனைக்கான வழிமுறைகளை, தீர்ப்பதற்கான வழிமுறைகளை முதல்ல திட்டமிட்டு அவற்றை நடைமுறைப்படுத்தி அவற்றின் ஊடாக அதை சுழற்சி முறையில அந்த ஒரு தடவை அதற்கான செயற்பாடு நிறுத்தாமல் தொடர்ச்சியாக முதல் கட்ட செயற்பாடு செய்யறது, அதற்கு பிறகு அப்படியே தொடர்ச்சியாக அதனுடைய விளைவுகளை கண்டு அதனுடைய இறுதி விளைவாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்கின்ற முறையில் அமைய பெற்றிருக்கிறது தான் இந்த செயல்நிலை